மல்லபுரம் மதுரை மாவட்டம் மல்லபுரம் ஊராட்சி மல்லபுரம் மயிலாடும்பாறை சீரமைப்பு தொடர்பாக மனு கொடுக்க வந்திருக்கோம். இது ஏற்கனவே பலமுறை மனு அளித்தையும் தொடர்ந்து கிடப்புல இருக்கு. 40 ஆண்டு காலமா அந்த மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த வனத்துல 7 கிலோமீட்டர் பாதை இருக்கு. அந்த பாதை என்ன சொல்றாங்க, ஃபாரஸ்ட் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. இதே வனவிலங்கு சரணாலயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், நம்ம சத்தியமங்கலம் கர்நாடகா வழியில இணைக்கக்கூடிய அந்த சாலை கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் வனத்துக்குள்ள போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பந்திப்பூர் முதுமலை சரணாலயம் கூடலூர் பெங்களூர் இணைக்கக்கூடிய சாலை 14 கிலோமீட்டர் வனத்துக்குள்ள போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் கமர்ஷியல் டாக்ஸ் என்ற சொல்லக்கூடிய வருமான வரி கோயம்புத்தூர்ல போகக்கூடிய அந்த உற்பத்தி பண்ற பொருட்கள் பூரா அந்த கர்நாடக மாநிலத்துக்கு கொண்டு போய் செல்வனா அரசுக்கு அதிகப்படியான வருமானம் வருதுனால அந்த சாலையை சீரமைக்கிறாங்க. இந்த சாலை விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துறதுனால தொடர்ந்து அந்த முட்டுக்கட்டை போடுறாங்க. நாங்க இந்த சாலைக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளா தொடர்ச்சியா போராடுறோம். தமிழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்க முதலமைச்சர், மாவட்ட கலெக்டர், சப் டிவிஷன் ஆபீசர், அதே மாதிரி சாலை போக்குவரத்தினுடைய உயர் அதிகாரிகள், ஊராட்சியில் தீர்மானம், பல வகையில எல்லாமே செஞ்சு பார்த்து ஒன்றும் நடக்கல. இப்ப ஆட்சி மாதிரி இருக்கு. 50 வருஷமா நடக்காத விஷயத்தை எல்லாமே இந்த சாலையும் சீரமைக்கணும். 2 மாவட்டத்துக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய இந்த சாலையை உடனடியாக அரசியல் கவனத்தில் கொண்டு சீரமைக்கணும். தார் சாலை அமைக்கிற பிரச்சனை இருந்தா சிமெண்ட் சாலை அமைக்கணும். தார் சாலை அமைச்சோம்னா சாம்பலர் அணைவுகள் அதுல சிக்கிருன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கு மாற்றா இந்த சாலையை நீங்க சிமெண்ட் சாலை அமைக்கணும். அது மட்டும் இல்லாத 7 கிலோமீட்டர் சாலைக்கு பதிலா 2 கிலோமீட்டர்லயே கீழே அடிவார பகுதிக்கு வர மாதிரி பழைய கனவா பாதைன்னு சொல்லி இருக்கு. அதுல கூட சாலை அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அரசு ஆராய்ச்சி உடனடியாக அந்த சாலை சீரமைக்கணும். இது மூலம் கேட்டுக்கிறோம். சரி, இதனால எவ்வளவு பேர் பயன்படுவாங்க, எவ்வளவு பேர் சிரமம், எத்தனை மக்கள், எவ்வளவு கிராம மக்கள் சிரமம்? அதாவது நம்ம மலைக்கு மேல தேனி மாவட்டம், மலைக்கு கீழே மதுரை மாவட்டம், மலைக்கு மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஊராட்சி, கடமலை மேல ஊராட்சி ஒன்றியம் சொல்லி 20 ஊராட்சியில விளைய வைக்கக்கூடிய காய்கறிகள், விவசாய விளைபொருட்கள், முக்கியமா இலவம்பஞ்சு எல்லாமே ராஜபாளையத்துக்கு கொண்டு வராங்க. அதே மாதிரி கீழ்ப்பகுதியில நம்ம ஆட்டு சாணம், இந்த மாதிரி விவசாய விளைபொருட்கள் எல்லாமே போக்குவரத்துக்கு அந்த முக்கியமா அந்த சாலை இருக்கு. 2 மாவட்டத்துடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த சாலை முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாத ஒரு கீழே ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 500 குழந்தைகள் அதுல படிக்கிறாங்க. மேல் பகுதியில ஒரு 5 பஸ்ல மினி பஸ்ல பள்ளிக்கூடத்து பேருந்துல போயிட்டு இருக்காங்க. அதுவுமே வர முடியாம சிரமமா இருக்கு. கடந்த சில நாட்கள் பெய்த மழையால ரொம்ப பயன்படுத்தக்கூடிய அறுவடையற்ற ஒரு நிலையில தான் அந்த சாலை இருக்கு. உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு இந்த சாலையை சீரமைக்கணும். ஆட்சி மாதிரி இருக்கு. புதுசா ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. விஜய் இது வரைக்கும் செய்யாத விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தையும் செய்வாங்கன்னு நம்புறோம். பேர் எந்த ஏரியா? வினோத், கிராம பொதுமக்கள் சார்பாக மல்லபுரத்துல இருந்து.